வணக்கம் நண்பர்களே. கிரிக்கெட் பிடிக்காதவங்க யாரு? நீங்க இங்க இருக்கீங்கன்னா நிச்சயமா தோனி ரசிகரா தான் இருப்பீங்க. இன்னைக்கு எம்எஸ் தோனிய பத்தி உங்களுக்கு தெரியாத 10 சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்ல போறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்பர் 1, முதல்ல தோனியோட நீளமான முடி ஞாபகம் இருக்கா? ஆரம்ப காலத்துல அவர் அந்த ஸ்டைல்ல முடி வச்சிருந்ததுக்கு காரணம் பாலிவுட் நடிகர் ஜான் ஆப்ரஹாம் மாதிரி இருக்கணும்னு தான். நம்பர் 2, டிக்கெட் கலெக்டரா இருந்து டிராபிக் கலெக்டரா மாறினவர். கிரிக்கெட் லெஜெண்டா ஆகிறதுக்கு முன்னாடி தோனி கேரக்டர்ல டிக்கெட் எக்ஸாமினரா இல்லைன்னா டிசிடியா வேலை பார்த்திருக்காரு. அங்கிருந்து இந்திய அணிக்கு வந்தது ரொம்பவே ஊக்கமளிக்கிற ஒரு பயணம். நம்பர் 3, ஹெலிகாப்டர் ஷாட். இதை தோனி கண்டுபிடிக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? அவருடைய நண்பர் சந்தோஷ் லால் தான் அந்த ஷாட்டை கத்துக் கொடுத்தாரு. தோனி தொடர்ச்சியான பயிற்சி மூலமா அதை முழுமையாக்கினாரு. நம்பர் 4, அவர் ஒரு கிரிக்கெட் வீரர் மட்டும் இல்ல, அவருக்கு ராணுவ பதவியும் இருக்கு. தோனி ஹானரரி லெப்டினன்ட் கர்னல் பட்டம் வச்சிருக்காரு. 2019 காஷ்மீர்ல ராணுவ பயிற்சிக்கும் போயிருந்தாரு. அவர் ராணுவத்துக்கு பெரிய ஆதரவாளர். நம்பர் 5, டிஆர்எஸ் தோனி ரிவ்யூ சிஸ்டம். ரிவ்யூ சிஸ்டம் வந்ததுல இருந்து ரசிகர்கள் நடுவர்களை விட தோனியோட தீர்ப்பை நம்புறாங்க. அவருடைய முடிவுகள் எப்பவும் சரியா தான் இருக்கும். நம்பர் 6, சூப்பரா கூல் கேப்டன். மேட்ச் ஜெயிச்சாலும் சரி, டிராபி வாங்கினாலும் சரி, தோனி எப்பவும் அமைதியா இருப்பாரு. 3 ஐசிசி டிராபிகளையும் வென்ற ஒரே இந்திய கேப்டன் அவர்தான். நம்பர் 7, அவர் ஒரு கால்பந்து வீரர்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்கூல்ல தோனி கோல் கீப்பரா இருந்தாரு. அவரோட கோச் விக்கெட் கீப்பிங் செய்ய சொன்னதால தான் கிரிக்கெட்டுக்கு மாறினாரு. நம்பர் 8, கூல் கேப்டன். ஸ்ட்ராட்டஜிக்கும் சிறந்தவர். தோனி அமைதியா பீல்டிங் மாத்தி விக்கெட் எடுப்பாருன்னு பேர் போனவர். ஒரு பேட்டியில ரெய்னா தோனி மாதிரி யாரும் பிளான் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்பர் 9, அவருக்கு ராஞ்சில ஒரு பைக் மியூசியம் இருக்கு. தோனிக்கு பைக் ரொம்ப பிடிக்கும். ராஞ்சில ஒரு ஷெட்ல 100க்கும் மேற்பட்ட பழைய பைக்குகள் வச்சிருக்காரு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரே பராமரிப்பாரு. நம்பர் 10, அவருக்கு பிரைவசி ரொம்ப முக்கியம். அவருடைய மகள் ஜிவா பிறந்தப்போ தோனி மேட்ச் விளையாடிட்டு இருந்தாரு. அது தெரியாமலேயே மேட்ச் முடிச்சிட்டாரு. அவர் குடும்ப விஷயங்களை ரொம்ப பிரைவேட்டா வச்சுக்குவாரு. சுருக்கமா சொல்லணும்னா தோனி எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த நபர். அவர் கிரிக்கெட்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் ஒரு இன்ஸ்பிரேஷன். தோனியை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.